ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டிஜிகோல்டு ஆப் தங்கமயிலோட டிஜிகோல்டு ஆப்பை பற்றி முக்கியமான 8 டிப்ஸு சொல்ல போகிறேன். அதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. இது வந்து தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டிப் நம்பர் 1, இந்த ஆப்பை எப்போதும் போல் நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து நேரடியாக கடைக்கு போய் காசு கட்டணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஃபோன்லேயே ஜிபே இருந்துச்சுன்னா போதும். தங்கமயில் ஆப்பில் வந்து காசு கட்டும்போது அதுவே ரிசிப்ட் மாதிரி ஒன்று கொடுத்துரும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. செகண்ட் டிப் என்னென்னா, நம்ம ஜிபேயில் ரூ. 100 இருந்தாலே போதும். அதை தங்கமயிலில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அது இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு கோல்டாகவும் கன்வெர்ட் ஆகும், அமௌண்ட்டாகவும் கன்வெர்ட் ஆகும். இந்த ஸ்கீமு 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கோல்டாக தேவைப்பட்டுச்சுன்னா கோல்டாக வாங்கிக்கலாம், அமௌண்ட்டாக தேவைப்பட்டுச்சுன்னா அமௌண்ட்டாக வாங்கிக்கலாம். இதுதான் என்னோட செகண்ட் டிப்பு. தேர்டு டிப்ஸ் என்னென்னா, அதில் உள்ள ஸ்கீம்ஸ் மொத்தம் 4 ஸ்கீம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்னென்னா டிஜிகோல்டு. இந்த டிஜிகோல்டு ஸ்கீமில் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது ரூ. 100லேருந்தே நம்ம போடலாம். ரூ. 100லேருந்து போடும்போது அது அமௌண்ட்டாகவும் கன்வெர்ட் ஆகும், காசாகவும் கன்வெர்ட் ஆகும். நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரூ. 100 போடலாம், ரூ. 200 போடலாம், எவ்வளோ வேணாலும் போடலாம். இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு இது. உண்டியலில் ரூ. 100 போடுற மாதிரி தான் இந்த ஸ்கீமில் நம்ம ரூ. 100 200 எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இதில் உள்ள மைனஸ் என்னென்னா, இந்த டிப்பில் வந்து இது 3வது டிப்பு. இதில் உள்ள மைனஸ் என்னென்னா, இந்த இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி 11 மந்த்ஸ் கழித்து எடுக்கும்போது காயினாக வாங்கும்போது அதுக்கு வந்து 3% வேஸ்டேஜ் போடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ 8700 இருக்குது கோல்டு ரேட்டு. இன்றைக்கி நான் கையில் காசு வச்சுருந்து நான் டேரெக்டாக கோல்டு காயின் வாங்குறனாலும் 3% வேஸ்டேஜ் உண்டு. இதே ஸ்கீம் டிஜிகோல்டு ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணி 11 மந்த்ஸ் கழித்து எடுத்தோம்னாலும் அந்த காயின் வாங்கும்போது 3% வேஸ்டேஜ் உண்டுங்க. இப்போ இதிலே 4வது டிப் சொல்கிறேன். இப்போ நம்ம காயினாக வாங்குகிறோம், 11 மந்த்ஸ் முடிஞ்சும் 3% போட்டு காயினாக வாங்குகிறோம்னா, இப்போ அந்த காயினை கொடுத்துட்டு நான் நகையாக வாங்குகிறேன், ஒரு ரிங்காவோ ஒரு தோடாவோ வாங்குகிறேன் அப்படிங்கும்போது 1 கிராம் கோல்டு காயினை நம்ம கொடுத்தோம்னா அவங்க 100 மில்லிகிராம் கோல்டை கழிப்பாங்க. அது வந்து பழைய கோல்டுங்கிற கணக்கில் கழிப்பாங்கங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறணும். இதுதான் 4வது டிப்பு. அப்புறம் என்ன இந்த ஸ்கீமில் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நகையை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லாதவங்க, கடைக்கு போகிறதுக்கு அலுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இதிலே நம்ம கட்டிட்டோம்னா 11 மாதம் கழித்து நம்மளுக்கு கோல்டாக நம்ம வாங்கிக்கலாம். உண்டியலில் போட்ட காசு அப்படியே தான் இருக்க போகுது. இதில் போட்டோம்னா ஏதோ ஒரு கிராமில் கோல்டு காயின் வாங்கலாம், அவ்வளோதாங்க. 5வது டிப்பு, இது அந்த ஆப்பில் உள்ள 2வது ஸ்கீமு சூப்பர் கோல்டு. இதில் வந்து 11 தடவை தான் நமக்கு காசு போட முடியும். அது வந்து ஒரே அமௌண்ட்டாக தான் நம்ம போட முடியும். இப்போ 2500னா 2500, 5000னா 5000 அந்த மாதிரி தான் போட முடியும். 11 மந்த்ஸ் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து சாதாரண எல்லா கடையிலையும் உள்ள ஸ்கீம் மாதிரி தான் இதுவும். இந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணி காசு போட ஆரம்பித்தோம்னா அதில் வந்து நம்ம போடுற காசு கோல்டாக கன்வெர்ட் ஆகுங்க. அதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம ஜாயின் பண்ணுறது பெருசு இல்லை, அது வந்து அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகுதா கோல்டாக கன்வெர்ட் ஆகுதாங்கிறத தான் நம்ம நோட் பண்ணணும். இதில் வந்து நம்ம போடுற காசு கோல்டாக கன்வெர்ட் ஆகுதுங்க. இந்த சூப்பர் கோல்டு ஸ்கீமை நீங்கள் முடிக்கும்போது 75% வேஸ்டேஜ் உண்டுங்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரில. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, நியூ மாடல் டிசைனில் உள்ள ஒரு நெக்லஸோ ஆரமோ எடுக்கும்போது அதுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கீமில் வந்து கம்மி பண்ணிப்பாங்களா என்னங்கிறது எனக்கு தெரில. நான் இன்னும் அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணல. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். இது 6வது டிப்புங்க. இந்த டிஜிகோல்டு ஆப்பில் இது 3வது ஸ்கீமு, தங்கமகள் ஸ்கீமு. இந்த ஸ்கீமும் சூப்பர் கோல்டு ஸ்கீமு மாதிரி தான். ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா, இதில் வந்து நம்ம போடுற காசு அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. சூப்பர் கோல்டில் வந்து நம்ம போடுற காசு கோல்டாக கன்வெர்ட் ஆகும். இந்த தங்கமகள் ஸ்கீமில் வந்து நம்ம போடுற காசு அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகுங்க. இதுவும் 11 மாதம் வரைக்கும் தான் நம்ம போடுற அமௌண்ட்டே தான் போட முடியும். 11 மாதம் கழித்து அமௌண்ட்டாக தான் நம்ம எடுத்துக்கிற முடியுமே ஒழிய, அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ காசு நகை எடுக்கலாமோ அவ்வளோதான் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் சூப்பர் கோல்டுலேயே முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீமை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. 11 மந்த்ஸ் கழித்து முடிக்க போகிறப்ப அமௌண்ட்டாக மட்டும்தான் நம்ம கையில் இருக்குமே ஒழிய கோல்டாக சேராது. அதனால நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துருக்கோமோ அதுக்கேற்றாப்புல தான் நகை வாங்கிட்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும் நகை விற்கிற விலை என்ன விலைன்னு. இந்த வருஷம் 8000 விற்கிதுன்னா அடுத்த வருஷம் 10,000 விற்கும். ஸோ அதனால் இந்த ஸ்கீமை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து 7வது டிப்பு ஃப்யூச்சர் ப்ளஸ். இது வந்து அந்த ஆப்பில் உள்ள 4வது ஸ்கீமு. இந்த ஸ்கீமை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு தடவை தான் நம்ம பேமெண்ட் பண்ண முடியும். அடுத்து 11 மந்த்ஸ் கழித்து தான் அந்த அமௌண்ட்டுக்குள்ளே காசை கோல்டை வந்து நம்ம வாங்கிக்கிற முடியும். இந்த ஸ்கீம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ ஒரு லம்ப் அமௌண்ட்டு நம்ம கைக்கு வருது, 1 லட்சமோ 2 லட்சமோ ஒரு இன்சூரன்ஸ் பணமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம கைக்கு கிடச்சிச்சின்னா இந்த ஃப்யூச்சர் ப்ளஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கிறலாம். இதில் வந்து நம்ம வந்து எப்போதுமே நோட் பண்ண வேண்டிய விஷயம், இது 8வது டிப்புன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்போதுமே ஒரு அமௌண்ட் போடுறோம்னா அது கோல்டாக கன்வெர்ட் ஆகுதா அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகுதான்னா நம்ம செக் பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்து 2000 போடுறோம்னா அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அது வந்து கோல்டாக கன்வெர்ட் ஆச்சுன்னா அந்த ஸ்கீம் முடிஞ்சு நம்ம எடுக்கும்போது கோல்டாக எடுத்துக்கலாம். இதே நம்ம 10,000 அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தோம்னா
அந்த ஸ்கீம் முடிஞ்சு அமௌண்ட்டாக எடுக்கும்போது இப்போ 10,000 நம்ம ஸ்கீம் முடிஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த 10,000 1 கிராம் கோல்டு வாங்கினோம்னாலும் அதுக்கு வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ நம்ம வந்து கோல்டாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கிறது தான் நமக்கு நல்லது. நீங்கள் நினைக்கலாம் மற்ற கடையில் உள்ள ஸ்கீம் மாதிரி தானே இதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, எந்த கடையிலையுமே ரூ. 100 கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த ஆப்பில் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் தங்கமயிலில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹோட்டல் போனாலும் சரி, சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி, தேவையில்லாத நிறைய ஐட்டம் வாங்குவோம், நிறைய ஐட்டத்தை வாங்கி சாப்பிடுவோம். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஆப்பில் நம்ம போட்டு வச்சோம்னா அது பின்னாடி வந்து 1 கிராமாவோ இல்லை 2 கிராமாவோ ஒரு கோல்டு காயினாக நம்ம கைக்கு கிடைக்கும். இதுதான் என்னோட 9வது டிப்பு. 10வது டிப் என்னென்னா, இந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணி காசு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது, அதாவது நம்ம டிஜிகோல்டு ஆப்பில் காசு போடும்போது ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூவோ இல்லை சர்வர் இஷ்யூவோ, குறிப்பாக ஜிபே யூஸ் பண்ணும்போது சர்வர் இஷ்யூ அடிக்கடி வரும். ஏன்னா எனக்கு வந்திருக்கு, நான் போன வருஷம் யூஸ் பண்ணும்போது. இஷ்யூனாலேயோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு மைனஸ் ஆகி ஒரு 2,000 நீங்கள் வந்து டிஜிகோல்டில் போடுறதுக்கு வந்து ஜிபேயில் நீங்கள் வந்து போடுறீங்கன்னா அதில் வந்து 2,000 உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கழிஞ்சிருச்சு. அது வந்து தங்கமயில் டிஜிகோல்ட்லையும் கிரெடிட் ஆகலை. இப்போ இந்த 2,000 எனக்கு என்ன வழின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆயிருங்க. இதனால் பயப்படாமல் நம்பி போடலாம். அடுத்து 11வது டிப்பு, நான் வந்து டிஜிகோல்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னால் வந்து ரெகுலராக ஒரு அமௌண்ட் கட்ட முடியாது. இருக்கிறப்ப தான் என்னால் கட்ட முடியுங்கிறப்போ இந்த ஸ்கீமை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பெனிஃபிட்னா, ஃபஸ்ட்டு 75 நாளைக்கு வந்து 5% இன்க்ரிமெண்ட் ஆட்டம் ஒன்று கொடுப்பாங்க. அது எப்படின்னா, இப்போ நான் ரூ. 100 போடுறேன்னா ரூ. 105 எனக்கு இருக்கும். இதே இது கிராமில் வந்து 11 கிராம், ரூ. 100 வந்து 11 மில்லிகிராம்னா அது வந்து 12 கிராம், 1 கிராம் பெனிஃபிட்டாக எனக்கு வந்து கொடுப்பாங்க. இதுதான் இதில் உள்ள 11வது டிப்பு. இதில் வந்து அடுத்தடுத்து குறையும். 75 நாள் வரைக்கும் தான் இந்த ஸ்கீமு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கீமில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நம்ம எடுக்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் போடும்போது நிறைய அமௌண்ட் இருந்துச்சுன்னா கையில் இருக்கிற அமௌண்ட்டு இதில் நம்பி போடலாம். டிஜிகோல்டு ஆப்பை பற்றி ஒன்றுமே தெரியாமல் தான் நான் போன வருஷம், அதாவது 2024 பிப்ரவரியில் வந்து நான் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அதனால தான் ஃபுல் டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி நான் வந்து யூடியூப்பில் வீடியோவாக போட்டேன். இதை வந்து நான் போன வருஷமே இந்த ஸ்கீமில் நான் ஜாயின் பண்ணி எனக்கு முடிஞ்சிருச்சு. 1 இயர் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. நான் அதில் வந்து கோல்டு வாங்கிட்டேன். இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடுவேன்னு தெரிஞ்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட்டில் ஏதாவது ஒன்றையும் நான் எடுத்து வச்சுருப்பேன். நான் எதுவுமே எடுத்து வைக்கல. ஆனால் இந்த வருஷம் ஜாயின் பண்ணதுக்குள்ளது வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் பின்னாடி. முடிஞ்ச அளவுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.